அனைவருக்கும் வணக்கம். நம்மளும் விவசாயத்தை பற்றி கொஞ்சம் ரிசர்ச்லாம் நான் பண்ணேன். கரும்புலாம் 1 வருஷம் பயிர், அரிசி வந்து 6 மாதம் பயிர் எல்லாம் புரிஞ்சுக்கினேன். இந்த ஜனவரி இப்போ கரும்பு போட்டால் அடுத்த ஜனவரி தான் அறுவடை பண்ண முடியும். அரிசி அது மாதிரி 6 மாதம், அந்த 3 மாதம்னு நிறைய விஷயங்களை நானும் கேட்டுக்கிட்டேன். தண்ணீர் பாசனம் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து விவசாயமே பண்ணுவாங்க. ஒன்று ஏரி பாசன வசதி இருக்கணும், இல்லைனா கிணத்து பாசன வசதி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் செய்வாங்க. அப்படி இல்லைனா பருவமழையை நம்பி செய்வாங்க. அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஏன்னா நம்ம சென்னையிலே பிறந்து வாழ்ந்ததுனால இப்போ நம்ம வெளியூருக்குலாம் போகும்போது வரும்போது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். விவசாயிகள்கிட்ட எப்படின்னா நீங்கள் பயிரிடுவீங்க அப்படின்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் பார்த்ததில் ஏழை விவசாயிகள் வந்து இருக்கிறாங்க, தூரம் தெரிஞ்சவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படம் கூட பார்த்தீங்களா, கடைசி விவசாயி அந்த மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எந்த டாக்டர் புள்ள டாக்டர் ஆயிடுறான், வக்கீல் புள்ள வக்கீல் ஆயிடுறான், போலீஸ் புள்ள போலீஸ் ஆயிடுறான். எந்த விவசாயி புள்ளையும் வந்து இப்போது விவசாயியாக ஆகிறதுக்கு அவன் கஷ்டப்படுறான். ஆனால் மாணவர்கள் ஏதாவது ஒரு புரட்சி வந்து என்ன பண்ணுன்னா, இந்த வேளாண் கல்வியெல்லாம் படிக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி மாணவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு விவசாயத்துக்கு திரும்பி வர ஒரு காலம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். நானாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவேன், இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, இந்த ஏழை விவசாயிகளோட நிலங்களெல்லாம் என்ன பண்ணணும், இவங்க வாங்கிக்கணும்னு மீன்ஸ் வந்து அவங்க வெளியில் ஃப்ளாட்டு போட விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவங்க நேரம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வரணும். அரசாங்கம் அந்த நிலங்களை வாங்கி ஏழை விவசாயிகளுக்கு அதில் வந்து ஃப்ரீயாக வந்து மானியம் கொடுத்து விவசாயம் பண்ணுன்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஐடியா தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஏன் விவசாயிகள் வந்து உங்கள் ஆலோசனைகளை சொல்ல மாட்டீங்க? எதுக்கு போயிட்டு ஃப்ளாட்டு கட்டுறவனுக்கு விற்றுட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு சாப்பாட்டு எங்கே போகிறது? நான் கூட ஆரம்ப காலத்தில் கேள்விப்பட்டேன், இங்கே ஒரு பெரிய குரூப் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு குரூப் வந்து அமேசானில் இடங்கள்லாம் வாங்கி போட்டு வச்சுட்டாங்க. அப்பயே கேள்விப்பட்டேன் ஃப்யூச்சரில் அரிசி அங்கேருந்தான் நம்மளுக்கு வரப்போதான். ஏங்க விவசாயிகள் சொல்கிறீங்க, நீங்கள் தாங்க ஐடியா சொல்லணும். நீங்கள் எவன் பின்னாலேயே போய் நின்றுன்னு கருத்து சுதந்திரம் தான் இப்போ எல்லாருக்கும் இருக்குதா? எல்லா விவசாயம் வந்து தைரியமாக பேச வேண்டியது தானே? என்ன பயம் உங்களை? அந்த மாதிரி எந்த விவசாயம் பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து பேச மாட்டுறாங்களே, பயப்படுறாங்களே. ஏன்? உங்களுக்கு சங்கம் இருக்குது, பேசினா அங்கே வந்து தூக்கிடுவாங்க. அதானே? நீங்கள் கட்சி ரீதியாக ஜாதி ரீதியாக மத ரீதியாக போய் பூந்துனீங்கன்னா விவசாயம் தாங்க மெயின். அதை தான் சொல்லியிருக்கான், ஏறு மூனை போர் மூனை பேனா மூனை. இது மூணுமே நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி. ஏறு மூனை யார்? நீங்கள் தான். அப்போ நீங்கள் போய் அடுத்தவன் பின்னால் ஒழிஞ்சின்னு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லாமல் அடுத்தவனை சொல்ல விட்டீங்கன்னா உன் குடும்பம் எப்படி போலையும்? வந்து பேசுங்க. விவசாயிகள்லாம் வெளில வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஆலோசனை கொடுங்க. ஐயா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. தெளிவாக வந்து பேச. நீ ஒழிஞ்சின்னு கும்பலில் கோய்ந்தா போட்டுனா தான் அப்போ எனக்கு டவுட் ஆகுது. ஏழை விவசாயிகள்லாம் கம்மியாயிட்டாங்க போல்து, எல்லாம் இடத்தெல்லாம் அடமான வச்சிட்டிங்க போல்து பணக்காரங்கிட்ட. இருந்தீங்கன்னா வந்து தைரியமாக வந்து வெளில வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.